தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பேர் வருவீங்க எனக்கு சத்தியமா தெரியாது. தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். உங்க வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிடாம போகவே மாட்டேன். சூப்பர். ஆக்சுவலி ஓகேடா ஓகே தேங்க்யூ. ஆனா உங்களுக்காக சென்னையில மட்டும் இல்ல, ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, தர்மபுரியில இருந்து வந்திருக்காங்க, கேரளால இருந்து வந்திருக்காங்க, நிஜமாலுமே வந்திருக்காங்க டிராவல் பண்ணி உங்களை பார்க்கணுன்றதுக்காக. டிராவல் பாண்டிச்சேரியில இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாண்டிச்சேரி அவர் ஓன் கண்ட்ரில, அதனால கொஞ்சம் பாசம். அதுக்காக பெங்களூரை நாங்க சற்று விட்டு கொடுக்க மாட்டோம். பெங்களூரா இருந்தாலும் கேரளா இருந்தாலும் எல்லாருமே இந்தியர்கள் போது பெருமையா இருக்கு. தேங்க்யூ. இந்த ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா சென்னை பெங்களூர் அது இதுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரையும் ஒரு மனதா இங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல பாதி பேரை பார்த்தாலே தெரியுது, ஒய்ஃபை பர்ச்சேஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு எங்க போறதுன்னு சொல்லிட்டு தெரியுது தெரியுது. போர் அடிக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்திருப்பீங்க. சீக்கிரமா போங்க. அங்க 25,000 ரூபாய் பில்லு வருதோ 30,000 ரூபாய் பில்லு வருதோ, இப்ப போனாதான் தடுத்து நிறுத்த முடியும். அதுவும் ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வரணும்னாலே ஒரு மாசம் சம்பளம். என்னம்மா வேகமா தலையாட்டுறேன், கரெக்டு தானே? அதனால முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திருங்க. இப்ப என்னடா சொல்றா, வாடா லவ்யூடா, தேங்க்யூடா. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட வெரி ஸ்மாலஸ்ட் ஃபேன் பாக்குறீங்களா? வெரி ஸ்மாலஸ்ட். அப்படி கைய வைக்காதம்மா, சொல்லுமா. அங்க பாருங்க, உங்களோட வெரி ஸ்மாலஸ்ட் ஃபேன் வந்திருக்காங்க. அவனே தூங்கிட்டு இருக்கியா? அவங்க வயித்துல இருக்கும்போதே டிஜேஸ்க்கு vlogs தான் பார்த்தாங்களாமா. ஏதோ தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது நிறைய, இப்படின்னு ஏதோ கொஞ்சம் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன். என்னது இது? எனக்கு தொப்பி வாங்கிட்டு இருந்தீங்களா? செம்மையா இருக்கு. தேங்க்யூ. போன உள்ள வையா முதல். ஆனா சொல்லுங்க, சோ வேர் ஹவுஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. அவங்களோட சட்டை தான் பேண்ட் நல்லா இருக்குல்ல? பேண்ட் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. பொருளாவே வராது. அங்க பிளாக் இருக்கும், வீட்டுக்கு வந்தா வயலட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பார்த்து அதை ஃபீல் பண்ணி டச் பண்ணி வாங்கலாம். அது எப்படி இருக்கு? ஏய் யாரோ கத்திக்கிட்டே இருக்கான், யாரோ அவன் வரங்க. அதனால இங்க வந்து இதை பாக்குறதுல செம ஆசையா இருக்கு. முக்கியமா இந்த கரடி பொம்மை அது கியூட்டா இருக்கு. அதனால இது வாங்கலாம். போட்டோ எடுக்கிறோம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையிலே பேசாம இன்னொரு விருந்து வைக்கலாம் போல இருக்கு. இன்னொரு விருந்து அதான் சீக்கிரமா பண்ணணும். நம்ம 4 மில்லியனுக்கே விருந்து வைக்கல, ஆக்சுவலா வச்சிருக்கணும். நம்ம இந்த அதான் டயங்கரத்தோட ஷூட்டுக்கு நம்ம போனதுனால நம்மளால இது வைக்க முடியல. டயக்ராம் இன்னும் ஒரு 7-8 நாள் ஷூட் இருக்கு. எனக்கு ஃபைட் எல்லாம் இருக்குதுல்ல, ஃபைட் பண்றேன். அதுக்காக என்ன வந்து இப்ப இந்த பீச்சில் எல்லாம் கம்பியில எல்லாம் இதுல எல்லாம் நடக்க விட்டு இதெல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் பிராக்டிஸ் போய் நிக்குது. அது முடிச்ச உடனே ஒரு ஃபைட் சாங் அது முடிஞ்சிருச்சுன்னா படம் முடிஞ்சிடும். ஸோ இன்னும் ஒரு 8 நாள் எல்லா அப்டேட்டையும் கேட்டு முடிச்சிருவாங்க போலயே. அதுதான் நானும் கேட்டேன். ஹீரோயின் என்னன்னு கேட்டேன். கதை எழுதி முடிக்கிற வரைக்கும் ஹீரோயினே காட்டல. கடைசி அர்ஷத்கான கொண்டு வந்து இதான் ஹீரோயின் தாங்க. அதனால இப்ப எனக்கு படத்துல ஒரு ஹீரோயின் கிடையாது. அப்படி இப்படின்னு அர்ஷத்து பாண்டி ஒரு 4-5 பசங்க மட்டும்தான் என்ன சுத்தி நிக்கிறாங்க. உண்மையிலே இல்லை, நம்ம சேனல் மாதிரி இருக்கு படம். நம்ம சேனல் உங்களை நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த டயக்ராம் படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நம்மளோட ஃபவுண்டர்ஸ் கூப்பிடலாமா? சும்மா ரமணி அவங்க ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. அவ்வளவு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களுக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியாதா? உள்ள போறேன் அவங்க மேடிங்களா. இப்ப நான் அங்கதானே போனோம். இவரையும் என்ன கூப்பிட்டு இப்ப எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அவரை கூப்பிட்டு அவரையும் இங்க வந்து பேசினாலும் என்ன மாதிரிதான் நீங்களும் நிப்பீங்க. ஓகே ஓகே. சோ எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட let's welcome the founder. ஓகே. Thank you for so much love. We are so pleased to be in Chennai. This is our second store. Looking forward. Ma'am, just say நன்றி வணக்கம். நன்றி Nandri, welcome. that's it. Okay, please. Just you as well. No, we are so happy to be in Chennai. Today is the launch of our Chennai PNC Chennai store, and welcome. And thank you, Vijay. Thank you. So, sir, you
நன்றி வணக்கம் சார். Nandri Vanakkam. That's it sir. Yeah. Everyone, Vanakkam Chennai. சார் ஏதோ கான்செப்ட் பண்றவரு போல இருக்கு. அப்படி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிங்க சார். கமான் சார். We're very proud and happy to open our second store in Chennai. So after Express Avenue, Phoenix Market City is the place where we always wanted to be. I'm super proud to have DJ Sidhu with us. Thank you, sir. And next time I'll learn Tamil and explain you the products. ஓகே. Okay. Thank you sir. இந்த சொக்கா இந்த பேண்ட் ஷூ ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். என்னோட மிலிட்ரி மாதிரி மிலிட்ரிக்கு எப்படி ஒரு யூனிஃபார்மோ, டாக்டர்ஸ்க்கு எப்படி ஒரு யூனிஃபார்மோ, ஆட்டோக்கார அண்ணனுக்கு எப்படி ஒரு யூனிஃபார்மோ, அது மாதிரி எனக்கு ஒரு பாக்ஸர் மட்டும்தான் என்னோட யூனிஃபார்மே. அது நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் கலர் கலராக அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஆன்லைனில் அதுல எல்லாம் பார்த்து இதை போட்டு போங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தேங்க்யூ சார்லி. இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. Okay, so press எல்லாருமே இருக்காங்க. So வெல்கம் டு